உடனே ஆவியானவர் வந்து என்னோட 2 பிள்ளைகள் மகள்கள் ரோலி ரூபியை கூப்பிட்டு வராரு. அந்த 2 பிள்ளைகள் 2 கண்ணத்துல மொத்தம் கொடுக்குறாங்க. He is a living God. அவரோட காயங்கள் ஆறாத காயங்கள்.
Praise the Lord. இன்னைக்கு நம்ம தியானத்துல எடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், அவரோட தலைமையினால் நாம் குணமாகிறோம். By his stripes we are healed. Amen. So இந்த வார்த்தை வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுக்கு சொல்லனாக்கா உண்மையான சாட்சி நான் தான். அவரோட தலைமையினால் நான் என் மகள் குணமாயிருக்கிறோம். இதுல முழுக்க என்னோட சாட்சியை பத்தி தான் பேச போறேன். நிறைய பேர் கேட்பாங்க, அவருக்கு ஆண்டவருக்கு அடிச்சாங்க, அவர் சிலுவையில் அறியப்பட்டதா இருக்கு, அவரு ரத்தம் சிந்தினாரு, அவரை காயங்கள் 5 காயங்கள் ஆயிருக்கு, அதுக்கும் உங்களோட உடம்புல வந்த இந்த காயங்கள் வேதனைக்கு என்ன சம்பந்தம், அவரோட தலைமையினால நீங்க எப்படி குணமாவீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது கிறிஸ்துவ அறியாத மதத்தினவரும் கேட்குறாங்க, அறிந்தவரும் வந்து சில பேருக்கு தெரியல. அவரோட தலைமையினால் நம்ம குணமாகணும், ஒவ்வொருத்தரும் அவரோட தலைமையினால் நம்ம குணமாகிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு மெசேஜை வச்சு தான் நான் இன்னைக்கு வேத வார்த்தையை வச்சு தான் நான் இன்னைக்கு பேச போறேன். முழுக்க என்னோட சாட்சியா தான் இருக்கும் இதுல. ஸோ அவரோட தலைமையினால் நான் குணமானேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 காயங்கள், அவரோட 5 காயங்கள்னால நம்ம குணமாயிருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் வந்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியே 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இப்படி இயேசு என்னோட சன் வர போறாரு, அவர் வந்து எந்த மாதிரி வேதனை பாடுதல் படுவாரு, எப்படி நொறுக்கப்படுவாரு, எப்படி சிலுவையினால எதுக்காக அறியப்படுவாரு, அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன்கூட்டியே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதோட வேத வசனத்தை நம்ம பார்ப்போம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஸோ இப்படி வந்து இது நமக்கு சமாதானம் கொடுக்கறதுக்காக இவர் என்ன தெரியுமா, எதுக்காக தெரியுமா இவர் சிலுவையில தொங்கினாரு? உலகத்துல உள்ள மொத்த பாவங்களுக்காக இவர் தன் மேல சுமந்தாரு. ஒரு பாவமும் செய்யாத ஒரு பரிசுத்தவான் இந்த மாதிரி உலகத்துல உள்ள மொத்த பாவத்துல தன் மேல சுமந்தாரு, காயங்கள் பட்டாரு, மரணமானாரு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ எனக்கு உண்டான ஒரு சாட்சி என்னன்னாக்கா, நானும் என்னோட 3 மகள்களும் பட்ட பாடுகள், வேதனைகள், அந்த ஒரு வலி, அந்த ஒரு விஷயத்துல வந்து யாருக்காக நாங்கள் இந்த சிலுவை பாடுகள் சுமந்தோன்றதுக்காக அந்த ஒரு மெசேஜ் தான் இன்னைக்கு கொடுக்க போறேன். யாரோட விடுதலைக்காக, இதுக்கோ என்னோட குடும்பத்துக்கோ என்ன சம்பந்தம், ஒரு குடும்பத்தை காப்பதற்காக எதுக்காக எங்களை 4 பேரையும் பலியாக்குனார் ஆண்டவர், அந்த ஒரு விஷயம் என்னோட சாட்சியை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். ஸோ அவரோட தலைமையினாலே நம்ம குணமாகணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சவுத்துல வந்து டைகர் ஆஃப் மைசூர். ஸோ இந்த திப்பு சுல்தான் ராஜா பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, டைகர் ஆஃப் மைசூர், திப்பு சுல்தான். ஸோ அவர் வந்து அவரோட லைஃப் ஹிஸ்டரியை வந்து சென்னப்பட்டினான்ற ஒரு பேலஸ்ல வரைஞ்சிருப்பாங்க. நான் வந்து ஒரு லாஸ்ட் டைம் வந்து நான் போனேன், எங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டு போனாங்க. அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அவர் எப்படி பண்ணாரு, எப்படி யார்கிட்ட எப்படி ஃபைட் பண்ணாரு, அந்த அவரோட வாழ்க்கை வரலாறு, அவரோட ஹிஸ்ட்ரியை வந்து அழகா டிராயிங் பண்ணி அப்படியே தத்ரூபமா வச்சிருப்பாங்க, வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அவர் எப்படி இறந்த பிறகு அவர் எப்படி அவரோட சோல்ஜர்ஸ் தூக்கிட்டு வராது, அவங்கள தூக்கிட்டு வந்த பிறகு அரண்மனைக்கு கொண்டு வருவாங்க, அந்த பேலஸ்க்குள்ள கொண்டு வருவாங்க. அங்க இருக்கிற லேடிஸ் அவரை பார்த்து ஐயோன்னு அழுவுறது, அங்க குழந்தைங்க வந்து எதுவுமே தெரியாது, என்ன நடந்திருக்கிற விஷயமே தெரியாது, அப்படி கண்ணீர் விட்டு அழுவுறது, அந்த காட்சியெல்லாம் அவங்க வந்து கிளியரா தத்ரூபமா அந்த பேலஸ்ல, சென்னப்பட்டினான்ற ஒரு பேலஸ்ல எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து இப்போ ஹிஸ்ட்ரி சொல்லுது, அவங்க குடும்பத்துல அவங்க 2 குழந்தைங்களும் லண்டனுக்கு போயிட்டாங்க, அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்களா, யாரு திப்பு சுல்தானோட பசங்க, ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஸோ அதில் வந்து அவங்களோட குழந்தைங்க அங்கேயே செட்டில் ஆனதுனால அவங்களோட பேரன், அதில் ஒரு மூத்த மகனோட மகன், அதாவது திப்பு சுல்தானோட பேரன், அவர் வந்து 30 வயசா கழிச்ச பிறகு அவர் அந்த சென்னப்பட்டினம் பேலஸ்க்கு வராரு. இதுவும் தத்ரூபமா எழுதியிருக்கிறாங்க, அதை வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்த உடனே தன் தாத்தா கடைசி நேரத்தில் அவர் பட்ட அந்த காயங்கள், அவர் எப்படியெல்லாம் ஈட்டியில் குத்தி இருக்கிறத பார்த்த உடனே, அந்த காயங்களெல்லாம் பார்த்த உடனே அப்படியே சரியா ஸ்டாச்சுவா நின்று
பார்த்துட்டு இருப்பாரா? அவர் கண்ணில் கண்ணீர் அப்படியே ஆறா ஓடியதான். ஸோ அந்த மாதிரி ஒரு தத்ரூபமான காட்சி. இவருக்கா இந்த ஒரு நிலைமைன்னு. அதே மாதிரி நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து கடைசி நேரத்துல அவர் சிலுவையில அறையப்பட்டு சாகரக்குள்ளோ அவர் ஆண்டவர் சொல்றாரா, பிதாவே தேவனே உம்முடைய கரத்தினால என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு ஜெபம் ஜெபிச்சாரா. அதை பார்த்து ஒரு சோல்ஜர் பார்த்து இவரு மெய்யாகவே தேவனுடைய குமாரன், இப்படியாப்பட்ட ஒரு நபரை நான் பார்த்ததே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. அதோட ஆதார வசனம் படிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 46-47. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த காயங்கள், அந்த மனதுருக்கமான அந்த நொறுக்கப்பட்ட அந்த காயங்கள் எப்படி அந்த திப்பு சுல்தானோட பேருக்கு உண்டாச்சோ அதே மாதிரி அந்த மனதுருக்கமான அந்த காட்சி வந்து அந்த சோல்ஜர் பார்த்து சொல்றாரு, இப்படியாப்பட்ட ஒரு நீதிமான யாருமே கிடையாது, நான் பார்க்கவே இல்லை, மெய்யாகவே நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. ஸோ கடைசி நேரத்தில் அவர் உயிரை விட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட குடும்பத்தார், அதாவது இயேசுவோட குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களும் சரி, அவர் கூட 3 வருஷம் அவரோட அற்புதங்கள் அடையாளங்கள் கண்ணார பார்த்து ரசிச்சு ருசிச்ச அவரோட டிசைபிள்ஸும் சரி, வேதம் சொல்லுது அவங்க தூரத்துல இருந்து பார்த்தாங்களா. அவரு மறித்து உயிர் விட்ட பிறகு அவரு தனியா அனாதியா சிலுவையில தொங்கிட்டு இருந்தாரா. அந்த காட்சியை வந்து வேதம் சொல்லுது அந்த குடும்பத்தாரும் அவரோட ஜனங்களும் சரி, அவர் தெரிஞ்ச ஜனங்களும் சரி தூரத்துல இருந்து நின்று பார்த்துட்டு இருந்தாரா. யாருமே அவங்க கிட்ட வரலையா. அவரோட அந்தரங்க சிஷ்யர் வந்து அதாவது ஜோசப் அண்ட் நிக்கோதேமோ, இவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த அனாதியா இருக்கிற அந்த சடலத்துக்கிட்ட இயேசு தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து கண்ணீரை விட்டு அழுதுட்டு இருக்கிறாங்களா, மன கசந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. ஐயோ என் ஆண்டவருக்கா இந்த நிலைமைன்னு சொல்லி. சரி, அவங்க தூரத்துல இருந்து பார்க்கிற ஒரு ஆதார வசனம் லூக்கா 23-49 வசனம். அல்லேலூயா. அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். வெறும் ஜோசப்போ நிக்கோதேமோ இவங்க 2 பேர் மட்டும்தான் அனாதியா தொங்கிட்டு இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களா. ஐயோ என் ஆண்டவருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு. அப்போ இந்த ஜோசப் என்ன பண்றாரா, இந்த நியாய விசாரித்த அந்த பிலாத்துக்கிட்ட போறாரா. போன பிறகு அவர் தலைமையில கை வச்சுட்டு சோகமா வேதனையோட உட்காந்துட்டு இருப்பாரா. அவரை பார்த்துட்டு, ஐயா என்னோட இயேசு அங்க சடலம் வந்து அனாதியா தொங்கிட்டு இருக்கு சிலுவையில, அவர் வந்து மறித்து போயிருக்கிறாரு, அந்த சடலத்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு யோசப்பு கேட்கிறாரா. யாரு? ஜோசப் வந்து பிலாத்துக்கிட்ட கேட்கிறாரா. மார்க் 15ஆம் அதிகாரத்துல 44-45. அவர் இத்தனை சீக்கிரத்தில் மறித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மறித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். சோ அவர் எந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இந்த யோசேப்பு கேட்கிறாருன்னா, அவர் தலையில கை வச்சு வேதனையோட உட்கார்ந்துட்டு இருப்பாரா. அது எதுக்காகன்னா, அவங்க வைஃப் சொன்னாங்களா, இந்த நீதிமான நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களா. அதையும் மீறி அவர் வந்து அந்த துன்மார்க்கர் கையில ஒப்படைச்சிட்டாரு. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை தான், இந்த ஒரு நிலைமையில தான் யோசேப் வந்து கேட்குறாரு, அந்த உடலை எனக்கு கொடுங்கன்னு. அப்போ அதனாலதான் அவர் ஆச்சரியமா இவ்வளவு சீக்கிரம் இறந்துட்டாரா, சரி எடுத்துட்டு போனேன். சரி, அதோட ஆதார வசனம் மேத்யூ 27:19 படிக்கலாம். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். ஆமென். ஸோ இந்த மாதிரி அந்த சடலத்தை வாங்கின அந்த யோசேப்போ நிக்கோதேமோ அவரோட உடம்புல பார்த்து அந்த காயங்களை பார்த்து மனம் கலங்கி அவங்க சொன்னாங்களா, அங்கே அவர் எப்படி யோசிச்சிருப்பாங்க பாருங்க, எவ்வளோ துக்க
துக்கத்தோட அழுந்திருப்பாங்க பாருங்க. அவரோட சரீரத்தை பார்த்து, ஏன் இவருக்கா இந்த மாதிரி ஒரு வேதனை, இவருக்கா இந்த நீதிமானுக்கா இந்த ஒரு நிலைமை, அற்புதங்கள் செய்த அந்த கை உணர்ச்சி இல்லாம இருக்கு, இந்த மாதிரி ஒரு இதுவே இல்லையே, இவர் இப்படி இறந்து இருக்கிறாரு, அந்த காயங்களை பார்த்து அவ்வளோ துக்கத்தோட அழுந்தாங்களா. ஆண்டவர் வந்து என்னோட வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு சில சம்பவங்கள் எனக்கு பண்ணியிருக்கிறாரு. 2014 என்னோட 2வது மகள் டோலி, நாங்கள் மலேசியாவில் இருக்கிறோம். 10 மாதம் முழுசா பிறந்த அந்த குழந்தை வந்து சி செக்ஷனில் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் ஐசியூவில் இருக்கிறா என் மகள். அடுத்த நாள் தான் டாக்டர் வந்து பார்த்து 200 ml பிளட் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ மகள் வந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரைக்கும் ஐசியூவில் இருக்கிறா. என்னோட மகளோட உடலில் போய் பார்ப்பேன். நாங்கள் ஒவ்வொரு தடவை நானும் என் கணவனை போய் பார்ப்போம். அவளை வந்து எப்படி திரும்ப படுத்து வச்சுட்டு இருப்பாங்க, பெட்டில் எப்படி படுத்துருப்பா, ஒரு கையில் ரத்தம் ஓடிட்டு இருக்கும், ஒரு கையில் குளுக்கோஸ், இதில் வெண்டிலேட்டர் வச்சுருப்பாங்க மூக்கில். இயற்கையான காற்று கிடையாது, செயற்கையான காற்று. அவளோட வாய்க்குள்ள ஒரு டியூப் வச்சிருப்பாங்க, அது டைரக்டா அந்த வயிற்றுக்குள்ள வரும். அந்த இளம் பிஞ்சு உடல்ல வந்து அந்த மாதிரி ஒரு வச்சிருப்பாங்க. அதை அப்படியே மூச்சு விட்டுட்டு இருப்பா. உடம்பு முழுக்க வயசுங்கோ, எக்கச்சக்கமான வயசுங்கோ, முகமெல்லாம் ஸ்வெல்லிங்கு. வேதனையோட நான் என் கணவன் பார்த்தேன், இந்த குழந்தைக்கா இந்த மாதிரி ஒரு வேதனை, ஒரு பாவமும் செய்யலையே, இந்த பூமிக்கு வந்து இந்த மகளுக்கா இவ்வளோ ஒரு வேதனை. கண் கலங்கி நாங்கள் 2 பேரும் அழுவோம். எங்களுக்கு அந்த டைம்ல எங்களோட கவலைகள் துக்கங்கள் ஷேர் பண்ண கூட யாருமே இல்லை. நாங்கள் வெளிநாட்டில் மலேசியாவில் இருக்கிற ஒருத்தரும் எங்களுக்கு உதவி செய்யலை. அந்த நேரத்தில் கண் கலங்கி நாங்கள் அழுவோம், 2 பேரும் அழுவோம். சரி, என் மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கு, ஒரு பாவமும் செய்யாத இந்த மகளுக்கா இந்த ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம், டாக்டர் கிட்ட வந்து எங்களுக்கு கூப்பிட்டு பேசினாங்க டாக்டர். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து இந்த பூமியில வாழ்றது ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த நேரத்தில் வந்து எந்த தாயும் சொல்ல மாட்டா. என் கணவன் சொன்னேன், நம்ம இந்த வெண்டிலேட்டர் எடுத்துலாம் ஆண்டவர் பாத்திரத்தில் போய் சேர்வா என் மகள், வாங்க போகலான்னு சொல்லி என் கையில் அந்த டைமில் போய் உட்கார்றேன். முதல்ல என் கையில் வந்து என் மகளை கொடுக்குறாங்க. ஒரு தாய் தன் மகளை பார்க்குறாங்க. அதுதான் முதல் டைம். 25 நாள் கழிச்சு அந்த டைமில் வந்து என் மகளுக்கு உயிர் பிரியணும். அந்த டைமில் என் கையில் கொடுக்குறாங்க. என் கண் முன்னாடி அந்த வெண்டிலேட்டர் எடுக்கிறாங்க. குழந்தை அப்படியே தலை சாஞ்சி உயிர் பிரிஞ்சிடுச்சு. என் கையிலேயே இருக்கிறா புள்ள. அவளோட வெண்டிலேட்டர் எடுக்கிறக்குள்ள அந்த பிளாஸ்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவளோட சதை அப்படியே பிச்சுட்டு வந்துச்சு. எனக்கு வயிறு நெஞ்செல்லாம் அப்படியே கொதிக்கும். ஐயோ, என் மகளுக்கா இந்த ஒரு நிலைமை, ஒரு பாவமும் செய்யலையே இந்த குழந்தை. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப துக்கத்தோடு என் கணவர்கிட்ட சொன்னேன், கடைசியா என் மகளை வந்து கையை தொட்டு அவன் கணத்துல ஒரு முத்தை கொடுத்துட்றான்னு சொல்லி. சரி, கொடுத்தக்குள்ள அவள் கொஞ்சம் நேரத்துலேயே அவள் உடம்பு அப்படியே ஐஸ் கட்டியாயிடுச்சு. அப்புறம் கொடுத்துட்டோம். எனக்கு வந்து அந்த டைம்ல முதல் மாசம் பிரெக்னன்சி டைம்ல மனசுல ரொம்ப ஆழமா இதாயிடுச்சு. அந்த ஒரு சூழ்நிலை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு எப்படியோ எங்கோ போய் ஆரம்பிச்சேன். எனக்கு டோலி வேணும்னு சொல்லி. அப்புறம் ஒரு தடவை நானும் என் கணவனும் போய் டாக்டர்கிட்ட கேட்டோம். கேட்ட பிறகு நீங்க கண்டிப்பா கன்சீவ் ஆகலாம், நான் சி செக்ஷன்னால 1.5 வருஷம் கழிச்சு தான் ஆகணும்னு. எனக்கு என் டோலி மறுபடியும் பொறுக்க மாட்டாளான்னு 2016 மறுபடியும் கன்சீவ் ஆனேன். February 6ஆம் தேதி மகள் 8 மாசம் வயிற்றுல இருக்கிற அவளும் பெண் குழந்தை, அவளுக்கு ப்ளூமிங் பேர் வச்சோம், வயிற்றுலேயே இருந்துட்டாகும். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில எனக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கொடூரமான சூழ்நிலை. அது என்னன்னா, விசா போயிடுச்சு, எங்கள் கணவன் தனியாக இருக்கிறாரு, யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை, ஊரில் கொண்டு போய் இது எல்லாம் கழிச்சு அந்த இது குழந்தைய எடுத்து அடக்கம் பண்ணலான்ற ஒரு தாட்டில் விசா இல்லை. சைனீஸ் நியூ இயர் 5 நாள் இறந்த குழந்தைய வயிற்றுல வச்சிருக்கிறேன். சரி, அப்புறம் விசா கிடைச்சது, நான் ஊருக்கு வந்துட்டேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சி செக்ஷன் அவ்வளோ எடுக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்து குழந்தை ரத்தம் உடம்பு முழுக்க ரத்தம். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்துக்கிட்ட ஒரு இடம் கூட ஒரு சதை தெரியலையோ, உடம்பு முழுக்க ரத்தம், சதெல்லாம் பிஞ்சிருக்கு. அழுகிய நினைந்தேன், ஐயோ இந்த குழந்தைக்கா இந்த நிலைமை, பூமியில ஒரு நாள் கூட இல்லையே, வயிற்றுலேயே இருந்துட்டால, ஒரு பாவமும் செய்யாத ஏன் இந்த குழந்தைக்கு இந்த ஒரு நிலைமை. நாங்கள் 2 பேரும் கதறி துடிச்சு ஆழ்ந்தோம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. என்ன காரணம், எதுக்காக இப்படி ஆச்சுன்னு எனக்குள்ள 1000 கேள்விகள். என்ன, எதுக்காக இந்த மாதிரி ஒரு நிலைமை, ஏன் இந்த கஷ்டங்கள், எதுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு.
ஏன்னா அவரோட பிதாவோட ஒரு திட்டம் ஒண்ணு இருக்கு. எப்படி ஆண்டவர் வந்து ஏன் இதுக்கு வந்து நமக்காக சிலுவை பாடுகள் சொன்னது இருந்தாரோ, அதே மாதிரி எனக்கு ஏன் இந்த நிலைமையில எனக்கு ஒரு கேள்வியும் தெரியல, விளக்கம் தெரியல, ஒண்ணுமே தெரியல. இதே மாதிரி தான் யோசேப்பும் நிக்கோதேமும் அந்த டைம்ல அழுதுருப்பாங்க. ஏன் இந்த நீதிமானுக்கா இந்த ஒரு சோதனை, ஏன் இந்த கஷ்டங்கள், அற்புதங்கள் செஞ்ச ஆண்டவருக்கு ஏன் இந்த ஒரு நிலைமைன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஒரு பல்முறை இருக்கு. When you smile, the whole world will be smile. When you weep, you will weep all alone. நீ சிரிச்சா உலகமே உன் கூட சிரிக்கும். ஆனா நீ அழுந்தா தனியா நீ அழுது, நான் எடுத்த தனியா அழுதுனாக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த யோசேப்புக்கும் நிக்கோதேமுக்கும் வருது. வேதம் சொல்லுது இவங்க 2 பேர் மட்டும்தான் அவரை கடைசியா அடக்கமே செஞ்சாங்களா. அவரோட சொந்தக்காரரும் கூட இருக்குல்ல, அவரோட டிசைபிள்ஸும் கூட இருக்குல்ல, அடக்கம் செஞ்சது இவங்க 2 பேர் தானா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதுதான் தேவனோட சித்தம். இவர் மறிக்கணும். அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லிட்டாரு. ஏசாயா 53:5 சொன்ன மாதிரி அவர் மறிக்கணும். அது வேற வழியே இல்லை. அவர் எதுக்காக மறிக்கணும்ன்றது காரணம் என்னன்னாக்கா, அவரோட காயங்கள் தழும்பினாலோ உள்ளத்தில் உரைக்கிறோம் அடிகள்னாலோ அவர் வந்து பொல்லாதவரின் இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை துடைக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவரு மறித்தாரு. இப்ப என்னோட குழந்தைங்க மறித்ததுக்கு காரணம் என்னன்றது நான் போக போக சொல்றேன். சிலரோட உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளை துடைக்கணும். அதுக்காக குழந்தைங்களை அவர் பலி கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு போக போக தான் தெரிஞ்சது. ஸோ இயேசு வந்து எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாருன்றது பார்ப்போம். ப்ராவர்ப்ஸ் 20:38 verse. இதுதான் தேவனோட சித்தம். அது தவிர வேற வழியே இல்லை. ப்ராவர்ப்ஸ் 20:30. அல்லேலூயா. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். ஆமென். சோ இந்த அடிகள் தான் பொல்லாதவர்களின் அழுக்க துடைக்கும். நான் இந்த அடிகளை நான் ஏற்றுக்கிறேன். இந்த காயங்கள் எனக்கு வரட்டும், ஆனா என் பிள்ளைகள் வாழட்டும். ஆண்டவர் உயிர் கொடுத்தார். என் பிள்ளைகள் நிமித்தம், அவர்களோட மீறுதல் நிமித்தம், அவர் பட்ட காயங்கள் நிமித்தம் அவர் வந்து எனக்காக, உங்களுக்காக, என் பிள்ளைகள் வாழட்டும்னு அவர் காயங்கள் பட்டு அவர் மறித்து போறாரு. ஒரு நபர் வந்து ஒரு ஃபாரின்ல இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன், அவர் ரிச் பர்சன். அவங்களோட ஒய்ஃபோட அண்ணா வந்து வில்லேஜ்ல இருந்து வராமல, அவர் பாஸ்டர். அவர் வந்து ஒவ்வொரு தடவும் அவங்க ஏதாவது மினிஸ்ட்ரி ஹீலிங் ப்ரேயர் இருந்தாக்கா அவங்க தங்கச்சியில தான் வந்து ஸ்டே பண்ணுவாரு. இவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்டும் பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால ரொம்ப வசதி, நல்ல வசதி. அது எப்படி அந்த படம் எல்லாம் வந்ததுன்னு அதை அரேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ அதனால வந்து ஆனால் அந்த பாஸ்ட் வந்து ஒரு வாரம் ஒரு 10 நாள் அப்படி ஹீலிங் ஜபத்துக்காக வரக்குள்ள குடும்பத்தோட ஈவினிங் உட்காந்து சாப்பிடுவாரு. ஹீலிங் ஜபம் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு தான் வருவாரு. ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடக்குள்ள இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு ஹீலிங் ஜபம் பண்ணேன், அவரோட தழும்பினால் அவர் குணமானார், இந்த மாதிரி தழும்பினால் குணமானார். ஒருத்தர் வியாதியா இருந்தாங்கோ, அப்படியே புண்ணு ஆறாத புண்ணா இருந்தது. நான் ஆண்டவர் பேரை சொல்லி ஆண்டவரின் கரங்களை தொட்டு அவரோட அன்புள்ள கருத்துல இவங்களை தொட்டு சுகமாக்க ஆண்டவரே நான் ஜபிச்சு வந்திருக்கிறேன், அவருக்கு சுகம் கொடுத்தார் தேவன். அப்படி ஒவ்வொரு தடவும் அவர் எவ்வளவு நாள் இருந்தாரோ அவ்வளோ நாளும் அவரு சொல்வார சாப்பிடுற டைம்ல. இந்த மனுஷனும் அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் பாலிட்டிஷியனும் அதை கேட்காதபடி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த வார்த்தைகளெல்லாம் அவர் ரொம்பவே நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சாராம். ஒரு நாள் ஏதோ ஒரு ரீசன்ல ஒரு கரப்ஷன் அவர் பண்ணியிருந்ததுனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போறாங்களா, ஜெயிலில் போட்டுருவாங்களா. ஸோ ஒன்ஸ் அவர் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அந்த பாஸ்டர் வந்து வில்லேஜுக்கு தேடிட்டு வராரா. வந்த உடனே அவரை கட்டி பிடிச்சி அப்படியே நல்லா ஆரம்பிச்சிட்டாரா. ஏன் அது ஒரு அவர் சொன்னாரா, ஜெயிலில் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ வேதனை, ஒரு கொடிய நோய் என்னை வந்து தாக்கியது. என்னோட வயிற்றுல ஒரு கட்டி வந்து அந்த அர்த்தாங்க 6 முறை சர்ஜரி பண்ணாங்க ஒரே இடத்துல. ஒரு தடவை சர்ஜரி பண்ணாங்க, ஒரு 10 நாள் கழிச்சு அதுக்கு முன்னே 6ல மறுபடியும் சர்ஜரி பண்ணாங்க. அதே மாதிரி ஒரே இடத்துல 6 முறை சர்ஜரி பண்ணோம். அது வந்து அந்த ஜாயிண்ட் கூடவே இல்லை, ரத்தமும் சீவோ அதுல வந்துட்டே இருக்கு, ஆறவே இல்லை என்னோட பொண்ணு. ஸோ எனக்கு வந்து எல்லாரும் வந்து எனக்கு உதவி செய்ய யாருமே வரல. நான் தனியா அந்த வேதனையை அனுபவிச்சு நான் அழுந்தேன். அப்போ நான் தனிப்பட்ட முறையில இருக்கிறப்போ அப்போ உங்களோட வார்த்தை என் காதுல வந்தது. நீங்க சொல்லுவீங்களே இந்த மாதிரி ஒரு வியாதியஸ்தரை வந்து ஆண்டவரே உங்களோட
அன்புள்ள கருத்துல இவங்களை தொட்டு குணமாக்குங்கன்னு சொல்லுவீங்களே, அது எனக்கு தெரிஞ்சது. அப்ப நான் வந்து 4 அறைக்குள்ள அந்த ஜெயிலுக்குள்ளவே கண்ணீரோட என் ஆண்டவரை கூப்பிட்டு அவரோட சிலுவையின் பாடுகளை நினைச்சு பார்த்தேன், அவரோட ரத்த காயங்களை நினைச்சு பார்த்தேன், அவரோட 5 காயங்களை நினைச்சு பார்த்தேன். ஆண்டவரே உங்களோட அன்புள்ள கருத்துல என்னை தொட்டு குணமாக்க ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிச்சேன். அவர் என்னை தொட்டாரு, குணமாக்குனாரு, என் நோய் மாறியது, என் வாழ்வு மாறியது, நான் நல்ல குணமாயிட்டேன். ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சேன். இப்படி ஒவ்வொரு சாட்சியும் நம்ம ஜனங்களுக்கு நம்ம சொல்லணும். நம்மளுக்கு குணமான உடனே நம்ம ஜனங்கள் சொல்ல வைக்கவே படக்கூடாது. ஏன்னா இது எல்லாம் ஆண்டவரோட அற்புதங்கள், அடையாளங்கள், இதை நம்ம சொல்லணும் ஜனங்களுக்கு. ஸோ அதனாலதான் நான் வீட்டுக்கு கூட போகாம நேரம் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். ஸோ இது வந்து அந்த மாதிரி விசுவாசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு நாளும் யாருமே திக்கற்றவாக விடவே மாட்டார். வேதம் சொல்லுது. ஜான் 16:18 படிங்க. கொஞ்ச காலம் என்கிறாரே ஜனங்கள், அவர் சொல்கிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க எவ்வளவு நீங்க ஆழ்ந்து கொள்ளாலும் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு நான் மெய்யாகவே நான் சொல்றேன், ஒரு நாள் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுங்க. நான் அந்த காலகட்டத்துல 2014 இருந்து நான் அனுபவிச்ச 2019 வரைக்கும் நான் அனுபவிச்ச வேதனைகள், துக்கங்கள் இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா மாறி இருக்குது. அது ஒரு 2 மடங்கா மாறி இருக்குது. சோ அது ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். ஆவியானவர் வந்து சில விஷயங்கள், உண்மை சம்பவங்கள் இன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்ல ஆண்டவர் கட்டளை சொல்லியிருக்கிறாரு. அதை நான் சொல்றேன் இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல ஆண்டவர் வந்து இந்த மாதிரி வேதனைகள் கொடுத்து நான் மெய்யாகவே சொல்றேன், நீங்க 2 மடங்கு சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அது கேட்கவே ரொம்ப ஜனங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆறுதலா இருக்கும், பிளஸ் ஆச்சரியமா இருக்கும். அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதனால ஜனங்க வந்து இந்த கேட்கிற செய்தியை கேட்கிற ஜனங்கள் வந்து நோய்கள் யாருக்காவது எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் விசுவாசத்தோட இருங்க. அவரோட தழும்பினால் நாங்க எப்படி, என் குடும்பம் எப்படி, நான் என் மகள் எப்படி குணமானமோ அதே மாதிரி அவர் வந்து உங்களை தொடுவாரு. எல்லாம் தனிப்பட்ட முறையில அவரை கூப்பிடுங்க. அவர் தழும்பு இன்னும் ஆறாத காயமா இருக்கு, அவர் தொட்டு குணமாக்குற ஒரே தேவன். அதனாலதான் நமக்காக அவர் உயிர் விட்டாரு, உங்களை குணமாக்கு, நம்ம எல்லாரும் குணமாக்குற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். சரி, இப்ப வந்து இந்த வேதத்துல நம்ம இன்னும் ஆழமா டீப்பா போலாம். ப்ராவர்ப்ஸ்ல 23rd சாப்டர்ல 29-30 நம்ம படிப்போம். 23rd சாப்டர்ல 29-30 அதிகாரம் படிப்போம். அல்லேலூயா. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்த கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 3 days பேக் ஒரு நியூஸ்ல பார்த்தேன். இந்த கலப்புள்ள சாராயத்துல 50 பேர் இறந்துட்டாங்க ஒரு நியூஸ். ஸோ இந்த கலப்புள்ள சாராயம் ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு நபர் வந்து அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு 4 பசங்க, இந்த கலப்புள்ள சாராயத்தை குடிக்க 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 அவருக்கு உடல்ல வந்து அவ்வளோ அந்த குடலெல்லாம் வெந்து போயிருக்கும். இருந்தாலும் அவர் குடியில ரொம்ப அவ்வளோ அடிக்ட், அப்படியே குடி தவிர வேற எதுவுமே இல்லை, குடி மட்டும்தான். வீடு வாசல உள்ள வீட்டுல இருக்க பொருள்கள் எல்லாம் அடமான வச்சு அந்த கலப்புன சாராயத்தை குடிச்சு அப்படி தன்னை தானே அழிச்சிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து தன் மனைவியை வந்து தினந்தோறும் அடிப்பாரா, அந்த பிள்ளைகளும் அடிப்பாரா. ஊர் ஜனங்கள்லாம் வந்து கேட்பாங்களே, ஏன் இப்படி பண்றீங்க, இது என் மனைவி, என் பிள்ளைகள், நீங்க யார் கேட்கறது, அந்த மாதிரி ஒரு அகங்காரமான வார்த்தைகள் பேசி
அப்படி பண்றதுல ஒரு நாள் இந்த என் மனைவிக்கா நீங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றீங்க, இது அவளை என்ன பண்ற பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தலைமுடியை பிடிச்சின்னு போய் கல்லுல போய் இடிச்சு அவங்க தலையில அடிபட்டு அவங்க துடிக்க அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஸோ இதை பார்த்த உடனே அவங்க வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் எல்லாம் வந்த பிறகு போலீஸ் சொல்றாங்களா, ஐயோ இப்படி பண்ணிட்டியே, உன் மனைவியை கொண்டுட்டு இந்த பிள்ளைகளை அனாதி ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லி கூட்டு போய் ஜெயிலில் போடுறாங்களா. ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே இந்த காட்சியை பார்த்துருக்கிறீங்களே, இதுக்கு மேலே யாருமே இந்த மாதிரி கலப்புல சாராயத்தை இதெல்லாம் குடிக்காதீங்க, நான் சாகட்டும், நீங்க ஏன் அவங்களை கொலை பண்றீங்க, அவங்களுக்காக நான் சாகட்டும், இந்த பாவத்துக்கு நான் சாகட்டும். ஸோ ஒவ்வொரு பாவமும் அவரு தன் மேலே ஏற்றுக்கினாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் ஏற்றுக்கினாரு. ஸோ இந்த மாதிரி காரணமில்லாத ஒரு காயங்கள் இந்த வேத வார்த்தையில மறதி காரணமில்லாத காயங்கள்ல தான் நாங்கள் இதில் பலியாயிருக்கிறோம். ஸோ இதில் வந்து என்னோட சாட்சியை நான் சொல்றேன். 2019 ஜூலை மாதம் 3ஆம் தேதி எனக்கு பிரெயின் டியூமர் சர்ஜரி நடந்தது. தலையில் இவ்வளோ பெரிய டியூமர் கட்டி. ஸோ அந்த சர்ஜரி டைமில் வந்து 2 மணிக்கு நான் இறந்துட்டேன். 2லேருந்து 3 மணி வரைக்கும் ஆண்டவர் வந்து பரலோக தரிசனம் எனக்கு காமிச்சாரு. பரலோகத்துக்கு போனேன். அங்கே வந்து அமைதியாக எல்லாம் பாட்டு அதெல்லாம் பார்த்து ஏஞ்சல் சாங் எல்லாமே பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ நான் வந்து போன உடனே ஆண்டவர் போய் எனக்கு என் மகள் லோலி ரூபியை காமிக்கிறாரு. நான் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் மனசுக்குள்ள அந்த 1000 கேள்விகள் எனக்கு உள்ள உறுத்திட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோட குழந்தை மூத்த மகள் அழுவ சத்தம் கேட்டது. என்னோட மூத்த மகள் வந்து அவளுக்கு ஏற்கனவே முதல் 1 வயசுல ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. மறுபடியும் ஒரு 12ஆம் வயசுல இன்னொரு ஆப்ரேஷன் நடக்க போகுது. அதுக்குள்ள என்னை வந்து பிரெயின் டியூமர் கொடுத்து மறைத்து போய் மேலே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து என் மகள் அழ ஆரம்பிச்சா. அப்புறம் பார்த்து கேட்குறேன், என் மகள் அழுதுட்டு இருக்கிறா. அப்போதான் எனக்குள்ள இருக்கிற நியாயத்தை அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிச்சேன். ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு இயேசுவை பார்த்து நான் அந்த 1000 கேள்விகள் என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்தேன். அவர் மௌனமா இருந்தாரு. இன்னொரு மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து ஒரு குரல், கணீரமான ஒரு குரல், பிதாவோட குரல் கேட்டது. அந்த குரல் அவர் என்ன சொன்னாருனாக்கா, உன் முன்னோர்கள் செஞ்ச இந்த பாவம் தான் உன்னை வந்து இங்கே நிறுத்தியது, உன்னை வந்து அண்டியதுன்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொன்றா எனக்கு வெளிப்படுத்திட்டு வராரு. அந்த முன்னோர்கள் செஞ்ச பாவம் அது என்னன்றது எனக்கு தெரிய வைக்கிறாரு. ஸோ அது தெரிய வைக்கிறப்போ அந்த பாவங்கள் அவர் சொல்றாரு, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் தேடி விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அது என்ன பாவம் எனக்கு சொல்லுங்க. அப்படி ஒவ்வொன்றா வெளிப்படுத்துறதுக்குள்ளோ என் மாமியாரோட அப்பா அம்மா அவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க பண்ண ஒரு பாவம், அவங்களோட அம்மா பண்ண ஒரு அந்த தவறான ஒரு விஷயம், ஒரு 3ஆவது நபரை சேர்த்து ஒரு தவறான வழியில இருக்கிறது தன் கணவன் பார்க்கிறாரு. அதாவது என் மாமியாரோட அப்பா பார்க்கிறாரு. அவரு நல்லா ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு எஸ்டேட் ஃபைட்டரா இருந்தாரு. அவர் வந்து எஸ்டேட் எல்லாம் பார்க்குறவரு, டைகர் ஹண்டிங் அவரு. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, தன் மனைவி மேல ரொம்பவே பிரியமா அன்பா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல தன் கண்ணுக்கு முன்னாடி அவங்க வந்து இன்னொருத்தர் கூட வந்து உடல் உறவு வச்சிருக்கிறத பார்த்த உடனே அவரால் தாங்க முடியல. துக்கம் அந்த வந்து அந்த நம்பிக்கை துரோகத்தை அவரால் தாங்க முடியல. அன்னைக்கு 3 குண்டுகள் செல்வாச்சு. அவர் முதல்ல ஒரு குண்டு அடிக்கிறாரு. அந்த குண்டு போய் கரெக்டா அந்த அம்மா கழுத்துல போய் விழுந்தது. எங்க மாமியாரோட அக்கா பியூலா ஆண்டின்னு இருப்பாங்க. அவங்க அப்ப பாவாடை சட்டை போட்டிருந்தாங்க, சின்ன குழந்தையா இருந்தாங்க, சின்ன பொண்ணா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க வந்து வயசான பிறகு தான் இப்போ ஷீஸ் நோ மோர், இறந்துட்டாங்க. ஆனா அவங்க வந்து அந்த சூழ்நிலை மனநிலை பாதிக்கப்பட்டு ஷி வாஸ் இன் டிப்ரெஷன். தன் வாழ்க்கையெல்லாம் அவங்க வந்து ஹோம்லயே கழிச்சாங்க. சரி, இப்போ வந்து அந்த பாவாடை சட்டை போட்டு அந்த அக்கா பியூலா ஆண்டி எங்க மாமியாரோட அக்கா அவங்க ஓடி வந்து அந்த இன்னொரு குண்டு அவங்க அடிக்க போறதுக்குள்ள இவங்க நடுவில் வந்தாங்க, கை அடிபட்டு கை ஒடிச்சிடுது அவங்களுக்கு. சரி, அந்த அதிர்ச்சியை பார்த்து ஐயோ என் மகளை நான் சுட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டைகர் ஹண்டர்ல இருக்கிறதுனால அந்த துப்பாக்கி கன் இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே பிடிச்சி இப்படி வச்சு தன் தொண்டையில அடிச்சிட்டாரு, சூசைட். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயம், அந்த பாவத்தினால வந்த இந்த கோரமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துல வந்து அந்த 2 ஆத்மாவும் ஆண்டவர்கிட்ட போய் சேரல. அவங்க இப்போ டைரக்டா நரகத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில அந்த பியூலாண்டியும் நாங்கள் அந்த
பார்த்து அந்த பியூலா ஆண்டி சொல்றாங்க, என் குடும்பத்துல யாருமே ஆண்டவர்கிட்ட வரல, இனி இதுக்கு மேல வேற யாருமே இந்த நரகத்துக்கு போகக்கூடாது, அந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நீ ஆண்டவர் பத்தி சொல்லி எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கூப்பிட்டுப்பாங்க. ஸோ அந்த ஒரு மெசேஜ். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சங்கீதம் 78:6-9 சொன்ன மாதிரி யாக்கோபு வம்சத்துக்கு ஒரு சாட்சி உருவாக்குறாரு. சாட்சி உருவாக்கி அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷனுக்கு அவரை பத்தி தெரிய வைக்கணும். அதுதான் அவரோட நோக்கம். அதே மாதிரி என்னோட குடும்பத்துல ஒரு சாட்சி உருவாக்குனாரு. அதாவது அதுதான் நான் ஃபர்ஸ்ட் தலைமுறை, எங்க மாமியாரோட அப்பா அம்மா அவங்க பண்ண அந்த கோரமான, அவங்களுக்கு நடந்த அந்த கோரமான சம்பவம் அந்த பாவத்தினால வந்ததுன்னு சொல்லி. அடுத்தது எங்க மாமியார் 2வது, எங்க கணவர் 3வது, என்னோட குழந்தைங்க 4வது அவங்க பலியாயிருக்காங்க. நியாய தீர்ப்பு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தேடி விசாரிக்கிற தேவன். எக்ஸோடஸ் 34:7 சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. டியூட்டர்னமி 6ஆம் அதிகாரத்துல 4:9 சொல்ற மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவரோட கமெண்ட்மெண்ட், அவரோட என்ன நியாயம் அவர் எதிர்பார்க்கிறாரு, அவரோட நியாயத்தை நம்ம சொல்லணும். கமெண்ட்மெண்ட், அவரோட நியாய கட்டளை நம்ம சொல்லணும். ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி நியாய தீர்ப்பு இருக்கு, பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு தவறு செய்யக்கூடாது, தவறு செஞ்சா அந்த குடும்பம் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். குடும்பம்ன்றதுக்குள்ள 3ஆவதான ஒருத்தர் நபர் வரக்கூடாது, வந்தா அந்த குடும்பம் கொலாப்ஸ். 3ஆவதா இயேசுவை தவிர வேற யாருமே வரக்கூடாது. அப்படி வந்தா இதுதான் ஒரு நிலைமை. ஸோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பவே சொல்ல ஆரம்பி. ஏன்னா அந்த தலைமுறை தேவனை பத்தி தெரியாது. ஏன்னா நியாய தீர்ப்பு கட்டளை ஒன்று இருக்கு. அந்த கட்டளையை மீறி நடந்தவங்க அங்க இங்க வரமாட்டாங்க என்கிட்ட. ஸோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஜனங்களுக்கு போய் என்னோட நியாய தீர்ப்பு நீ சொல்லணும்னு ஆண்டவர் சொன்னாரு. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்க தூங்குறக்குள்ளோ, ஏந்திக்குள்ளோ, உட்காரக்குள்ளோ, வரக்குள்ளோ, போறக்குள்ளோ, படுக்கிறக்குள்ளோ டியூட்டர்னமி 6th சாப்டர்ல 4:7-9 வரைக்கும் சொல்ற மாதிரி அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நான் சொல்லணும். அவரோட கட்டளைகள் நியாய தீர்ப்பை பத்தி நான் சொல்லணும்னு ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்த்தாரு. சரி, இப்போ நான் சரி நான் ஆண்டவரே நான் சொல்றேன். சரி, இப்போ நான் போறேன், என்னோட மகளை பார்க்க போறேன், என் மகளுக்கு மறுபடியும் சர்ஜரி நடக்க போகுது, நான் இங்க இருக்கிறேன், என்னை அனுப்பி விடுங்கன்னு. அப்போ இயேசு பேசுறாரு, நீ போமா, உன் மகளோட உன் குடும்பத்தோட இன்னும் சில காலம் நீ வாழ்ந்துட்டு வாமா, என்னைக்கு இருந்தாலும் இந்த சொர்க்கவாசல் உனக்காக திறந்தே இருக்கும் சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டுறாரு. நான் 5 நாள்லயே நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என் மகள் என் கூட இருக்குல்ல, அன்னைக்கே கிளம்பி போயிடுறாங்க. என் மகளோ என் ஹஸ்பண்டும் மலேசியா போயிடுறாங்க. நான் என்னோட சர்ஜரி பெங்களூர்ல, இந்தியாவில் நடந்தது. ஸோ என்னை விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன் விட்டு போட்டாங்கன்னா என்னால் ஏந்திக்க முடியாது. தலையில அவ்வளோ தலையை ஃபுல்லு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. 5 பில்லை வச்சு தான் நான் படுப்பேன். ஷேக் பண்ணக்கூடாது, ட்ராவல் அலோவ் பண்ணலை எனக்கு. அந்த மாதிரி சில மெடிக்கல் இஷ்யூஸ்னால நான் அங்கே தங்க வேண்டியதான் சூழ்நிலை. இப்போ இந்த டைம்ல என் மகள் போயிட்டா ஒரு 10-12 நாள்லயே அவளுக்கு மூச்சு திணறல் ஸோ உடனே என் மகள் வந்துட்டா, என்கிட்ட வந்துட்டா, பெங்களூர் வந்துட்டா. ஜூலை 31ஆம் தேதி மகளுக்கு, என்னோட மூத்த மகளுக்கு 2வது முறை சர்ஜரி நடக்குது. என் கணவன் அவர் கூட இருக்கிறார், எங்க சொந்தக்காரங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. மகளுக்கு சர்ஜரி நடக்குது. நடந்த பிறகு அவ கண்ணு முழிக்கல. சர்ஜரி ஆயிட்ட பிறகு 48 மணி நேரம் ஆகியும் கண்ணு முழிக்கல மகள். நானும் இங்க வீட்டுல இருக்கிறேன், என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. நான் ஒவ்வொரு நாளும் 33 டேப்லெட் சாப்பிடுவோம். 3 வேலையும் 11 ஆஃப்டர் ஃபுட்டு. ஸோ சாப்பிட சொல்லுறேன். ஒரு நாள் ஒரு டேப்லெட் ஒரு வேலை சாப்பிட்டுட்டாக்கா வாயில நுர தள்ளி ஃபிக்ஸ் வரும். அந்த ஒரு கண்டிஷன்ல நான் இருக்கிறேன். வெளியிலேயும் வர முடியாது. டஸ்ட் பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும். ரொம்ப தலை ரொம்ப சாஃப்டா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வீட்டில் இருக்கிறேன். மகளோ இங்கே ஐசியூல இருக்கிறா. அதே வெண்டிலேட்டர். என் 2வது மகள் டோலி இருந்தா பாருங்க 1 மாசம். அந்த மாதிரி மகள் 48 மணி நேரம் ஆகி கூட இருக்கிறாங்க. ஸோ அதனால எனக்குள்ள இன்னும் ஒரு குழப்பம் வந்துடுச்சு. மறுபடியும் என் மகளுக்கு இந்த ஒரு நிலைமையா, ஏன் இப்படி? அந்த மாதிரி அன்னைக்கு பரலோகத்தில் எனக்கு எல்லாம் சொன்னாரு, கன்ஃபார்ம் பண்ணாரு, உன் மகளோட வாங்குன்னு சொல்லி. நான் வந்த உடனே என் மகள் என்னை விட்டு அன்னைக்கு நைட்டே ஃப்ளைட்டு பிடிச்சி போயிட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் என் மகளோட வாழ்னா அவள் வெண்டிலேட்டர்ல படுத்துட்டு இருக்கிறா, கண் மொழிக்கலையேன்னு சொல்லி. ஸோ என்ன பண்ண, 3 வேலை பாருங்க, டேப்லெட் சாப்பிடல, சாப்பாடு சாப்பிடல, முழங்காலிட்டு ஜபம் பண்ணு, கண்ணீரோட ஜபம் பண்ணேன். நுர தள்ளி மயக்கமா விழுந்துட்டேன். அப்ப ஆவியானவர் உடனே எனக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்றாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன்.
என் நெஞ்சே நீர் கலங்காதே. தனித்து வாழ்ந்து நீ போராடினாலும், உறவுகள் உன்னை விட்டு விலகும் போது கூட, தூஷண வார்த்தைகள் உன்னிடத்தில் வந்த போது கூட, நான் என்ன செய்வேன் என்று நீ நினைக்கும் போது கூட, என் நெஞ்சே நீர் கலங்காதே. ஏனென்றால் உன்னை ரட்சித்தவர் உன்னில் தான் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு சேர்ந்து வழிநடத்தி கொண்டு வருகின்றார். என் நெஞ்சே, என் மனமே, என் உள்ளமே நீர் கலங்காதே. நீர் கலங்கினால் அவரும் அதில் கலங்குகின்றார். நீர் ஆனந்தம் கொண்டால் அவரும் அதில் ஆனந்தம் கொள்கின்றார். ஒவ்வொரு வேதனையும் நீர் கடந்து போகும்போது அவரும் அதில் அணுவாய் அதில் கடந்து செல்கின்றார். என் நெஞ்சே நீர் கலங்காதே. உன்னுடைய சரீரம் என் தேவனோட ஆலயம் அல்லவா? இப்பொழுது தேவனோட ஆலயத்தில் வாழுகிற நீ, என் நெஞ்சே நீர் கலங்காதே. உன் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையா? பரிசுத்த ஆவியானவராகிய நான் உன் கண்ணீரை துடைக்கின்றேன். என் நெஞ்சே நீர் கலங்காதே. உன்னோட சரீரம் என் தேவனோட ஆலயம். ஸோ எதெல்லாம் உன்னை விட்டு போனது என்று நீ நினைத்தாயோ அது திரும்பி வரும் என்பதை நீ அறிந்து கொள். என் நெஞ்சே நீர் கலங்காதே. அப்படி சொல்லிட்டு டக்கு நிறுத்திட்டு எனக்கு நினைவு கூட்டுறாரு. எது? நாங்கள் ஒரு கட்டளையை சொல்லணும் ஜனங்களுக்கு, அந்த பாவத்தின் வந்த விளைவுகள் என்னன்றது ஜனங்களுக்கு சொல்லணும் சொல்லி எனக்கு ரிமெம்பர் பண்றாரு. கர்த்தரின் காரியத்தில் நீ சீரா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், தேவ பயத்தோடு இருக்கணும். அப்பதான் நீ எதெல்லாம் விட்டு போனது நீ நினைத்தாயோ அது உனக்கு கிடைக்கும். எனக்கு ஆண்டவர் சொல்றக்குள்ள நான் சரின்னு அவர் அப்படியே மௌனமா ஆயிடுது. எனக்கு நினைவு திரும்பி நான் எங்க ஹஸ்பண்டோட போனை பார்க்குறேன். போன் பார்த்த உடனே எங்க ஹஸ்பண்ட் மெசேஜ், மகளுக்கு வெண்டிலேட்டர்லாம் எடுத்துக்கிறாங்கோ, நான் ஒரு கப்பு சூப்பை கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா, சந்தோஷமாயிடுச்சு. மகளை கொடுத்துட்டாரு எங்க ஆண்டவர் சொல்லி. ஸோ இப்போ மகளை ஐசியூல இருந்து வார்டு கூப்பிட்டு வராங்க. அங்க பார்த்த உடனே அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, எங்க ஹஸ்பண்ட் எங்க ஃபேமிலி எல்லாருமே இருக்கிறாங்க. பார்த்த உடனே எனக்கு மம்மி வேணும்னு ஒரே அனுபவம். மகளுக்கு நான் இங்கே ரெஸ்ட்ல இருக்கிற, வெளியில வரக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு. அந்த டைம்ல மம்மி எனக்கு வேணும்னு ஆகிறப்போ உடனே எனக்கு நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட். ஏன்னா என் ஆண்டவர் மறுபடியும் மகளை கொடுத்துட்டாரு. அந்த ஒரு தைரியம் மனசுல அவ்வளோ ஒரு தைரியம் என் கிறிஸ்துவ ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கை, அவர் எனக்குள்ள இருக்கிறது தான் அந்த ஒரு ரகசியம். உடனே நான் என்னோட டேப்லெட் பேக் பண்ணேன், என்னோட துணிமணி பேக் பண்ணேன், கிளம்பி நான் போறேன்னு தியானம் பண்ண, அவர் சமூகத்துல போய் வாஞ்சியா உட்காந்து ஒரு ஜெபம் பண்ண கண் மூடி. உடனே ஆவியானவர் என்னோட 2 பிள்ளைகள் மகள்கள் லோலி ரூபியை கூப்பிட்டு வராரு. அந்த 2 பிள்ளைகள் 2 கண்ணத்துல மொத்தம் கொடுக்குறாங்க. நான் கிளம்பி போறேன், என் கூட வா ஆவியானவரே, வா என் கூடன்னு சொல்லி கூப்பிடுறேன். உடனே நான் வரமான்னு சொல்றாங்க. ஸோ நான் போனேன் என் மகள்கிட்ட. என் மூத்த மகள் ஷர்லி வார்டுல இருக்கிறா. போன உடனே என் மகள் நினைச்சுக்கிதான் நான் தனியா வந்திருக்கிறேன்னு. ஆனா இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நிறைவில வந்திருக்கிறேன், அவரோட வல்லமையில வந்திருக்கிறேன், அவரோட மகத்துவம் மகிமையில வந்திருக்கிறேன். நான் என் மகள் அக்கா கிட்ட போலாம் வா மம்மின்னு அப்படி என்னை கூப்பிட்டுட்டு அப்படி பேசுறதுக்குள்ள என் அன்பு மகள்கள் 2 பேரும் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் எந்த தாயாலையும் உணர முடியாது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ இப்போ என் மகள் கிட்ட நாங்கள் போய் இருக்கணும். நான் அப்படியே படுக்கையில இருக்கணும், இல்லையே அப்படி இருக்க முடியல. அவ்வளோ ஒரு எனர்ஜி எனக்கு கொடுத்து அவரோட பவர், அவரோட பலத்தை முழுசா எனக்கு கொடுத்தாரு ஆண்டவர். மொத்த பணிவினை என் மகளுக்கு ஸ்பாஞ்ச் பாத் பண்றதுலேருந்து, டேப்லெட் சாப்பிட வைக்கிறதுலேருந்து, உணவு சாப்பிட வைக்கிறதுலேருந்து, அவளுக்கு எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறதுலேருந்து எல்லாமே நானே பண்ண ஆரம்பிச்சேன். அவளை வாக்கிங் கூப்பிட்டு போவேன். அந்த ஹாஸ்பிட்டலும் அந்த ஊர்ல பெங்களூர்ல நாராயண ஹிருதயாலயா வெறும் ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷனுக்குன்னே தனிப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டல். ஒவ்வொரு வார்டுல 4 வயசு குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்க, 10 வயசு குழந்தைங்க ஆப்ரேஷன் ஆகி படுத்துட்டு இருப்பாங்க. நான் என் மகள் வாக்கிங் போறவங்களோ ஒவ்வொருத்தையும் நான் பேசுவேன், வாலண்டியர் போய் பேசுவேன். என் ஆண்டவரோட தன்மையினால் என் மகள் குணமா இருக்கிறார், நீங்களும் குணமாங்க, உங்க பிள்ளைங்க குணமாவாங்க, நான் ஜெபம் பண்றேன் அவங்களுக்காக. ஒவ்வொருத்தையும் ஆண்டவர் பத்தி அப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவரோட தலைமையினால் என் மகள் குணமா இருக்கிற பாருங்க. ஸோ அதுல ஒரு வார்டுல போற ஒரு பங்களாதேஷ் ஒரு சகோதரி, அவங்களோட சன் 1 வயசு குழந்தை நாளைக்கு சர்ஜரி ஆகும்போது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அந்த மகளோ என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு அழுதுட்டு இருக்கிறா. அந்த மகளை போய் பார்த்தேன் நான். அந்த சகோதரி என்னை பார்த்த உடனே அப்படியே அழுகுறாங்க. அந்த பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டதும், நாளைக்கு என் மகள் ஒரே ஒரு வயசு தான் என் மகனுக்கு
நாளைக்கு சர்ஜரி நடக்க போது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றப்போ நான் சொன்னேன், இல்லம்மா, என்னோட மகள் பாரு, நான் ஷர்லியை, நான் என்னோட டாக்டர் மூத்த மகள் பேர் ஷர்லி, அவளையே கூப்பிட்டு போறேன். அவங்க கிட்ட போய் பேசுறப்போ இவளுக்கும் 1 வயசுல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு, குணமாக்கினாரு. இப்போ 12 வயசு ஆயிட்ட பிறகு கூட மறுபடியும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு, குணமாக்கி இருக்கிறாரு. ஸோ இவதான் சாட்சி. தைரியமா இருங்க, ஆண்டவர் இருக்கிறாரு. இயேசு பத்தி சொன்னேன், அவர் காயங்கள் பட்ட அந்த 5 காயங்கள் அப்படியே ஆறாத காயங்கள் அவர் தொட்டு குணமாக்குவார். உங்க மகனை, என் மகளை எப்படி குணமாக்குனாரோ அதே மாதிரி அவரு உங்க மகனை தொட்டு குணமாக்குவார். நான் ஜெபம் பண்றேன் உங்க மகனுக்காக. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க இஸ்லாம் தர்மத்துல இருக்கிறவங்க, அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் நீங்க பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறீங்க, மனசுல ரொம்ப தைரியமா இருக்கிறீங்க, நீங்க ஏதோ பேசுறீங்க. ஆனா நான் பிசிக்கலா ஃபிட்டா இருக்க, மனசுல நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன். என்ன இருந்தாலும் என் மகனை வந்து ஆம்பளை பையனை நாளைக்கு நான் சர்ஜரி கொடுக்கணுமே சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும் நான் சொன்னேன், நீங்க சொல்றீங்க பிசிக்கலா ஃபிட்னு சொல்லி, என்னோட நிலைமையை கேளுங்க. இதே மாசம் ஜூலை 3ஆம் தேதி எனக்கு பிரெயின் டியூமர் மேஜர் சர்ஜரி நடந்திருக்கு. அதே மாசத்துல தான் என்னோட மகளுக்கு ஜூலை 31 அவளுக்கும் சர்ஜரி நடந்திருக்கு 2019. அதை கேட்ட உடனே நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய டியூமர் கட்டி எடுத்து எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, நான் கோமால இருக்கணும், நான் அன்னைக்கு இறந்தே போயிட்டேன், என் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாரு. அவரோட தழும்புனாலே, நான் அவரோட தழும்புள்ள கருத்துல என்ன பகலோகத்துக்கு கூட்டு போறவங்களோ படியேறி போறவங்களோ அவரோட கை பார்த்தேன் நானு. ஸோ அந்த தழும்புள்ள கருத்துல என்னை கூப்பிட்டு போனார் மேல. அதெல்லாம் அவங்க சொன்னக்குள்ள அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. அவங்களோட துக்கம் மாறியது, அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் பேசி அவங்க ஆண்டவர் வந்து நினைச்சு அந்த மகனுக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, உங்களோட தழும்புள்ள கருத்துல இந்த மகனை நீங்க சுகமாக்கணும் ராஜான்னு. ஸோ அடுத்த நாள் சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் நடந்தது. இப்போ அவங்க ஊர்ல இருக்கிறாங்க, தொடர்ந்து என்னோட தொலைபேசியில வாட்ஸ்அப்ல இருக்கிறாங்க. அந்த மகனோட பர்த்டேயும் சரி, அங்க பார்த்து அங்கே போறது, அவங்க புது ட்ரெஸ் வாங்கி டான்ஸ் ஆடுறது எல்லாமே எனக்கு வீடியோ அனுப்புறவங்களோ எவ்வளோ ஒரு சந்தோஷம். அவரோட தன்முள்ள கருத்துல அவங்களை தொட்டு குணமாக்குற ஒரே ஒரு தேவன். அதனால்தான் இந்த சாட்சிக்கு, இந்த ஒரு வசனத்துக்கு சாட்சியே நான் தான். ஸோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இப்போ கூட ஆண்டவர் பத்தி நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதனால யாருமே கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி உபதிரங்கள் வரக்குள்ள உங்களுக்கு நித்திய கனம் கொடுக்கணுன்றது வேதம் சொல்லுது. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. கிறிஸ்து ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறது அந்த நம்பிக்கை. உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்து ஆண்டவரை வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கிளம்பி போறக்குள்ள எனக்கு முடியாத பட்சத்துல எனக்கு ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்துருக்கிறேன், என் மகள் குணமாக்கிட்டு கொடுக்குறேன்னு. அவரோட சித்தத்தை நான் நிறைவேற்ற போறேன். ஸோ நாங்க 2 பேரும் குணமாயிட்டோம். ஸோ இப்போ ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, எப்பவும் நான் உன் கூடவே இருக்கேன், he promised me. ஸோ கிறிஸ்து ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சுக்கங்க. அதுதான் அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில அவரோட தழும்பினால நீங்க நம்ம குணமானோன்னு சொல்லி சொல்லுங்க. உங்களுக்கு எந்த நோயினா இருக்கட்டும் அது தீரும். அது வந்து உங்களுக்கு நித்திய கன மகிமையை படுத்தும். ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. வேதம் என்ன சொல்லுது பார்ப்போம். கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து ஆனவர் நமக்குள்ள இருக்கிறது அந்த நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். சோ எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இது வந்து ஒரு கொடுத்திருக்கிற இந்த ஒரு விஷயம். அதை நம்ம ஃபாலோ பண்ண, அதை நம்ம புடிச்சுக்கணும், அந்த ஒரு வசனத்தை நம்ம புடிச்சுக்கணும். சோ அந்த நம்பிக்கையோட நீங்க இருங்க. உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் வெட்கப்படவே விட மாட்டாரு. ரோமன் 5:5 படிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். சோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளவே இருக்கிறதுனால ஒரு நாள் நம்மளை வெட்கவே படுத்த விட மாட்டாரு. ஏன்னா அவர் பாதுகாப்பு கவசத்தை நமக்கு போட்டுடுறாரு. சோ அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. சோ ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் உயிர் தேர்தலான இயேசு
உயிரோட இன்னைக்கு இந்த நொடியில இப்ப இருக்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தை நான் சொல்லிட்டு இருக்கிறது அவரோட கட்டளையை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் என்னை தட்டி கொடுத்து இங்க பேச வச்சுட்டு இருக்காரு. He is a living God. ஒவ்வொரு வார்த்தை அவரோட வார்த்தையா இருக்கு. ஹல்லேலூயா. இவர் வந்து ஒவ்வொரு விஷயத்த நம்ம சொல்றதுக்குள்ள, உண்மையை சொல்றதுக்குள்ள, அந்த நம்பிக்கையோட சொல்றதுக்குள்ள நமக்கு 2 மடங்கு கௌரவத்தை கொடுக்கிறாரு. சோ இந்த விஷயத்துல நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதோட ஆதார வசனம் படிச்சிடலாம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்டத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். சரி, இந்த மாதிரி சில உபத்திரங்கள் தொல்லைகள் வந்தபோல நம்ம மனசு வந்து தளர விடக்கூடாது. சோ இந்த மாதிரி சிலுவையின் பாடுகள் நம்ம சுமக்கிறோமே, ஏன் இந்த கஷ்டம், நான் புலம்புன மாதிரி ஏன் இந்த கஷ்டம் பாருங்க. அதுக்கு உண்டான 2 தரமா உங்களுக்கு வந்து நித்திய கௌரவம் மகிமை உங்களுக்கு 2 டைம்ஸ் கிடைக்கும். சோ அதனால நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க வந்து நான் என் மகளோ ஒரே 1 மாசம் தான் பெங்களூர்ல இருந்து சர்ஜரி முடிச்சு உடனே 1 மாசம் ஆயிட்ட பிறகு மலேசியா போயிட்டோம். அங்க கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் விஜி செல்வராஜ் அப்பா அவர் இருந்தாரு. அவர் கூட எங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் ஃபெலோஷிப். அவர் ஒவ்வொரு வாரம் எங்களை கூப்பிட்டு போவார், ஒவ்வொரு சபைக்கு கூப்பிட்டு போவார். அங்க போய் நான் வாலண்டியரா போய் என்னோட சாட்சியை சொல்லுவேன். நான் என்னோட சாட்சியை சொன்ன உடனே கடைசியில் என் மகளை கூப்பிடுவேன். அவரோட கிளம்புனால் நாங்க 2 பேரும் குணமா இருக்கிறோன்னு நான் வைக்கவே பட மாட்டேன். ஜனங்கள்லாம் சிலர் கேட்பாங்க, இப்படி நீங்க ஓப்பனா சொல்றீங்களே, உங்களுக்கு ஷை ஆகாதா? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆயிருக்கு, ஆனா நீங்க உங்களுக்கு பிரெயின் டியூமர் சர்ஜரி சொல்றீங்க, இப்போ நீங்க நல்லா இருக்கிறீங்களா பாக்குறதுக்கு, அதை நீங்க கொஞ்சம் ஷை படுங்களே, ஏன் சொல்றீங்க? அவங்க தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? இல்ல, சொல்லணும், சாட்சிகள் சொல்லணும். நம்மளோட சாட்சி தான் அடுத்த தலைமுறைக்கு பாடும். ஆண்டவர் பத்தி எப்படி தெரியும்? அவரோட வல்லமை மகிமை எப்படி தெரியும்? எப்படி நம்ம ஜனங்களே அதை மூடி மச்சாக்கா அவரோட வல்லமைகளை எப்படி நம்ம ஜனங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியும்? சோ அதனால நான் அந்த சகோதரிகளை பார்த்து சொல்லுவேன், இல்லைங்க நம்ம சொல்லித்தான் ஆகணும். இந்த மாதிரி பண்ண சொன்னாக்கா நமக்கு வந்து 2 மடங்கு அவர் நித்திய கன மகிமை படுத்துவார் நம்மள. சோ அதனால நீங்க கவலையே படாதீங்க. நான் என்னை வந்து எனக்கு நம்ம கூப்பிடுவாங்க, அங்க மலேசியால எல்லாம் மிராக்கிள் உமன் தான் கூப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி எவ்ரி மிராக்கிளுக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கிறாரு. இப்ப நான் உயிரோட இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன்னாக்கா என் ஆண்டவரோட கிருபையினாலதான். யாருமே என்னோட கேசஸ் உயிரோட இருக்க மாட்டாங்க. ஹியூமன் கோமால இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் கட்டி இருக்கிறவங்க வந்து இறந்து இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய டியூமர், அவ்வளோ பெரிய கட்டி வச்சு என் ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறது. 5 நாள்ல வீட்டுக்கு திரும்பி வந்தேன். ஸோ படப்படன்னு பேச ஆரம்பிச்சு, ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்ச் பண்ண ஆரம்பிச்சு, ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் என்ன வழி அழகா நடத்திட்டு வந்திருக்கிறாரு. ஸோ 2 மடங்கு அவங்களுக்கு நித்திய கனம் கொடுக்கும். ஸோ எந்த ஒரு தொல்லைகள், எந்த ஒரு துக்கங்கள் வந்தாக்க மனசு தளர விடாதீங்க. யோபுக்கு இப்படிதான் ஒரே நாள்ல 10 குழந்தைங்க இறந்துடுறாங்க. அவங்களோட மனைவியோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் வர சொல்லிட்டாங்க. அவங்களோட நெருங்கிய நண்பர்களோ ஆரம்பத்துல ஆறுதலா பேசிட்டு கடைசியில அவங்ககிட்ட இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்திலேயோ யோபு என்ன சொல்றாரு தெரியுமா? என் தேவன் என் மேய்ப்பர் உயிரோட இருக்கிறார், அந்த நம்பிக்கை தான் எனக்கு தேவைப்படுது. சோ படிக்கும் யோபு 19:25 படிக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த மாதிரி அவர் உயிரோட இருக்கிறார். எல்லாரும் அவங்கவுங்க தன் கண்ணை பார்க்கலாம். He's a living God. ஆவியானவர் உயிர் தேர்தல் ஆன பிறகு ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம வாஞ்சியா, நம்ம உண்மையா இருந்து நீதியா இருந்து அவர் படி நம்ம பார்த்து அவர் சொல்ற மாதிரி நம்ம கேட்டு நடந்தாக்க அவரை நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். அவர் வந்து அவரோட தழும்புனால நம்ம குணமாகிறோம். சோ அதனால அவரோட காயங்கள் வந்து ஆறாத காயங்கள். வேதம் சொல்லுது அவரோட காயங்கள் இன்னும் ஆறாத இருக்கு. நான் பார்த்திருக்கிறேன், அவரோட காயங்களை பார்த்திருக்கிறேன். எனக்கு வந்து தலையை சுத்தி தலை முழுசா ஓபன் பண்ணி டியூபர் கட்டி இவ்வளவு பெருசா எடுத்தக்குள்ளோ தலையை சுத்தி ஸ்டிச்சஸ் போட்டாங்க. ஒரு 50 ஸ்டிச்சஸ்க்கு மேல
நான் குணமாயிட்டு வந்துட்டேன். இருந்தாலே வந்து அந்த பிசிக்கல் கொஞ்சம் ஃபிட்னஸ் வரணுன்றது, ரொம்ப சாஃப்டா தலையெல்லாம் கொல கொலன்னு இருக்கிறதுனால நான் வந்து அந்த தலையில வந்து அந்த ஜாயிண்ட்டுகள்லாம் அந்த நரம்புகள்லாம் அப்படியே இறுக்கி பிடிக்கும். அந்த முள்ளு கிரீடம் ஆண்டவர் போட்டுருந்தார் பாருங்க, அந்த மாதிரி எனக்கு குத்தி எடுக்கும். தையல் வந்து இப்படி எக்ஸெக்ஸா இவ்வளோ அகலமா ஃபுல்லா தையல், தலைக்கு ஃபுல்லா தையல். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இப்படி தலையில கை வச்சு, ஆண்டவரே இந்த வலியை நீங்க எடுக்கணும் ஆண்டவரே, உங்களோட தழும்புள்ள கருத்துல இந்த வலியை நீங்க தொட்டு குணமாக்கணும் ஆண்டவரேன்னு சொல்றதுக்குள்ளோ அவரோட காட்சி எனக்கு தெரிஞ்சது. அவரோட முள் கிரீடத்தை போட்டிருக்கிறாரு இல்லையா, அந்த முள்ளு குத்தி அவரோட ரத்தம் வலியுறது எனக்கு காமிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு நொடியில என்னோட தலைவலி மாறியது, எனக்கு குணமாக்குறாரு. தலை வந்து அந்த காயம் அடையாளமே இல்லாம ஆக்கிட்டாரு. யாருமே நம்ப மாட்டாங்க. 2019 பிரெயின் டியூமர் சர்ஜரி ஆயிட்டு வந்த ஒரு மகளா இப்படி பேசிட்டு இருக்கிற, அது இப்போ எவ்வளோ 2 வருஷம் ஆகும் போது, இப்போ இந்த ஜூலை 3ஆம் தேதி வந்தா தான் 2 வருஷமே முழுசா கம்ப்ளீட் ஆகும் போது, இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவரோட தழும்புள்ள கருத்துல என்னை தொட்டு குணமாக்கி இருக்கிறாரு. என்னோட வலி வேதனையை அவர் எடுத்துட்டார். காரணம் இல்லாத காயங்களுக்கு நாங்க பலியா இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். இப்போ காரணம் யார் காரணம்ன்றது எனக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ இந்த காரணத்தினால, இந்த ஒரு சம்பவம்னால, அந்த ஒரு பாவத்தினால என் குடும்பத்துல வந்து அந்த சாபம், அந்த விபரீதம் அந்த ஜனங்களுக்கு சொல்லணும்ன்றது தேவனோட கட்டளை. அது என்னைக்கு நடந்ததுன்னா, இந்த மாசம் ஜூன் 24ஆம் தேதி நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கோரமான ஒரு சம்பவம். அந்த சம்பவம் நடந்து இருக்குல்லனாக்கா, நான் என் பிள்ளைகள் 3 பேரும் இந்த மாதிரி ஒரு தண்டனைக்கு வந்திருக்க மாட்டேன். எங்களுக்கு ஒரு நியாயத்திற்கு வந்திருக்காது. எனக்கு வந்த இந்த நிலைமை அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் சொல்லணும், யாருக்குமே வரக்கூடாதுன்னு. ஏன்னா அடுத்த தலைமுறை அதே மாதிரி பாவங்கள் செஞ்சு அந்த மாதிரி விபரீத கோர சம்பவம் நடந்தாக்கா அவங்கள மட்டும் விட மாட்டாரு. 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு தேடி விசாரிக்கிற தேவன். அதனால தேவனோட கட்டளை நான் சொல்லணும். அதான் இயேசு சொல்வார், என் பிதாவோட கட்டளை நீ ஃபாலோ பண்ணு. ஆவியானவர், என் பிதாவோட கட்டளை நீ ஃபாலோ பண்ணு. அதுதான் சொல்றாரு. இதுதான் தேவனோட சித்தம். அதனாலதான் இந்த காரணத்துக்காக தான் எங்களை வந்து அவர் நியாயம் விசாரிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இப்படி வந்து இவர் உயிருள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து அலர்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து ஜனங்களுக்கு வந்து இப்போ இவர் வெளிப்பாட்டில் சொன்ன இந்த விஷயம் வந்து ஜனங்க நம்ப மாட்டாங்க பாருங்க. அதனால மனுஷங்க சொன்னா நம்புவாங்க. அதனால ஆவியானவர் எனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு தேவ மனிதன் இருக்கிறாப்ல, அவர்கிட்ட போய் எல்லாம் முழு ஆதாரமா அவர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் கொண்டு அதை ஒரு நல்ல வீடியோவா போட்டு, எதனால எந்த பாவத்தினால இந்த ஒரு கோர சம்பவம் நடந்து எப்படி அவர் நியாயம் விசாரிச்சு நியாய தீர்ப்பு 4ஆம் தலைமுறையில கொடுத்திருக்கிறாருன்ற ஒரு விஷயத்த வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஸோ இவரோட காரியம் வந்து ஆறாத காயம். நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கவே கூடாது. அப்போஸ்தலர் அவங்க இயேசு வந்து உயிர் தேர்தல் ஆன பிறகு உயிரோட இருக்கிறாருன்னு ஜனங்களுக்கு தெரியறக்குள்ள அவங்க கூட இருக்கிற சீஷர்களை நம்பல. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல வந்து இயேசு வந்து யாருமே நம்பல. வந்து வர ஆரம்பிக்கிறாரு, காட்சிகள் கொடுக்குறாரு, நம்பல. அப்போ வந்து அதுல அப்போஸ்தலர்ல வந்து தாமஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறார், தோமா. ஸோ அவர் வந்து சொல்றாரா, இந்த மாதிரி இயேசு உயிரோட இருக்கிறாருன்னு அவருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் சொல்றாரா, அப்படியா, சரி நான் அவர் டைரக்டா நான் பார்க்கணும். ஏன்னா நான் அவர் காயங்கள், அந்த 5 காயங்கள் நான் பார்க்கணும், அப்பதான் நான் பிலீவே பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கு, நான் அப்பதான் நான் பிலீவ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சந்தேகமா தான் அவர் சொல்றாரா. ஸோ 8 நாள் கழிச்சு ஆண்டவர் வராரா, தோமா நான் வந்துட்டேன் பாரு, நீ விருப்பப்படி, உங்களோட விருப்பப்படி என் காயங்களை தொட்டுப்பார், என் கையில உள்ள காயங்களை தொட்டுப்பார் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிட்டு போய் அவரோட கையை தொட்டு பார்க்கிறாரா. பார்த்த உடனே அவர் கன்ஃபார்ம் பண்ணாரு, என் ஆண்டவர் உயிரோட இருக்கிறாருன்னு. சரி, அதாவது ஆதார வசனம் ஜான்ல 20ஆம் அதிகாரம் 25 இருந்து 27 வசனத்தில் படிக்கலாம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான்.
மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். இந்த சூழ்நிலையில அவர் கூடவே இருக்கிற அந்த தோமா கூட நம்பாம இருந்தாப்ல. 8 நாள் கழிச்சு வந்ததா, நீ வந்து விசுவாசத்தோட நீ என்ன தொட்டுப்பார், நான் இருக்கிறேன். விசுவாசி இல்லைனாக்கா உங்களுக்கு கிடைக்காது, அவருக்கு காட்சி கொடுக்க மாட்டாரு. நீ விசுவாசத்தோட இருந்தா, நல்லா கவனமா கேளுங்க, விசுவாசம் தான் மெயின். நீங்க உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். நீ கடவுள் இருக்கிறன்னு விசுவாசத்தோட இருந்தா அவர் காட்சி கொடுப்பாரு. நீ அவரை டெஸ்ட் பண்ணிட்டு அவர் இருக்கிறாரா இல்லையா நான் டெஸ்ட் பண்றேன் அந்த மாதிரி ஒரு தாட்டோட நீங்க இருந்தீங்கன்னாக்கா அவர் காட்சி கொடுக்கவே மாட்டாரு. அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கிளியரா சொல்லி இருக்கிறாரு. உன் விசுவாசம் தான். விசுவாசத்தோட இருங்க. அவிசுவாசியா இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரோட காயங்கள் வந்து ஆறாத காயங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஜெரமியா 15:18 verse படிப்போம். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ. அவரோட நோ வந்து காயங்கள் வந்து ஆறாத காரியம். அடுத்தடுத்து நீ படிச்சுட்டே போனாக்கா நம்மளுக்கு நல்லா விளங்கும். ஆறாத காயங்கள் ரெவல்யூஷன்ல பார்ப்போம் 5:6. அதே நேரத்தில் ரெவல்யூஷன் 13:8 ரெண்டும் வாசிச்சிடலாம். He is a living God. அவரோட காயங்கள் ஆறாத காயங்கள். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாயாம். சரி, 7 ஆவிகளேயாம். அடுத்தது ரெவல்யூஷன் 13:8 சத்தமா படிங்க. ரெவல்யூஷன் 13:8. அல்லேலூயா. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஆமென். இவர் வந்து இவரோட காயங்கள் ஆறாத காயம். இப்ப வரைக்கும் அவரோட உடம்புல வந்து ரத்தம் ஓடிட்டு தான் இருக்கு. எதுக்காக தெரியுமா? நம்மளோட காயங்கள். இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற பாருங்க, உங்களுக்கு வந்து கண்ணுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்கா, காது கேட்கலையா, தொண்டையில வலி இருக்கா, கட்டி இருக்கா, நெஞ்சு பலவீனமா இருக்கா, வயிற்றுல புண்ணு இருக்கா, அல்சர் இருக்கா, இல்ல கை காலில் உளுந்து இருக்கா, இல்ல மரண படைக்கையில இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு நிலைமையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்றேன், நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஆண்டவரை கூப்பிடுங்க. உங்களோட ஆண்டவரே உங்களோட தலைமுள்ள கரத்துல என்னை தொட்டு குணமாக்க ஆண்டவரே நீங்க ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பா குணம் கொடுப்பாரு, சுகம் கொடுப்பாரு. ஒவ்வொரு சபையில நான் போய் என்னோட சாட்சி சொல்றவங்களோ கடைசி என்னோட மகளை கூப்பிட்டு அவரோட தலைமுள்ள கருத்துலனால நாங்க குணமானோம் நாங்க சொல்றவங்களோ எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதுல ஒரு விசுவாசி ஒரு பிரதர் வந்து அவரோட காலு நரம்பு வந்து அப்படியே இழுத்து இருக்கிறதுனால அவங்க வயசானவங்க சர்ஜரி எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு சர்ஜரி பண்ணாக்கா காலு இழந்துற ஒரு சூழ்நிலை. அப்படியே அவர் தாங்கி தான் நடப்பாரு. அவர் வந்து என்னோட சாட்சியை கேட்டாரு. அவர் வந்து அவரோட பாயிண்ட் அவர் என்ன நினைச்சிட்டாரு, அவரோட மைண்ட்ல என்ன ஸ்டக் ஆயிடுச்சுனாக்கா, இந்த 2 மணிலேருந்து ஜூலை 2லேருந்து 3 மணி வரைக்கும் நான் பரலோக தரிசனம் கிடைச்சது. ஆண்டவரோட தலைமுள்ள கருத்துல என்னை தொட்டு படியேறி கூட்டிட்டு போய் பரலோகத்துல நாங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் கேட்டது. அதெல்லாம் கேட்ட பிறகு அவர் மைண்ட்ல வந்து என்ன இருந்திருக்குன்னா, அந்த தலைமுள்ள கருத்துல ஆண்டவர் இவங்களுக்கு இந்த மகளை தொட்டு இருக்கிறாங்களே அந்த கருத்துல என்ன இந்த சிஸ்டர் அதாவது என்ன வந்து என்கிட்ட சொல்லி நான் அந்த அவரோட தலையில தொட்டு ஜெபம் பண்ணா கேட்கணுன்ற ஒரு நம்பிக்கையோட என்கிட்ட வந்தாரு. அம்மா என்ன அம்மா தான் கூப்பிடுவாரு. அம்மா அவர் வயசானவர் என்ன அம்மான்னு கூப்பிடுவாரு. அம்மா
உங்களோட கையில வந்து ஆண்டவர் தொட்டார் இல்லையா, தழும்புள்ள கரம், அந்த கையை எடுத்து என் தலையில வைமா. என் கால் ரொம்ப இழுத்துட்டே இருக்கு, இழுத்து தாண்டி தாண்டி நடக்க வேண்டியதா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஷூ போட்டு என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்றக்குள்ளோ நான் வந்து அவர் தலையில கை வச்சு ஜபிக்கிறக்குள்ளோ பரிசுத்த ஆவியானவர் நிறைவில் அபிஷேகம் பட்டு ஒரு ஜபம் பண்றக்குள்ளோ அவருக்குள்ள அவர் சொன்ன வார்த்தைகள், நான் ஜபம் பண்ணி முடிச்ச உடனே அவருக்குள்ள அந்த ஷவர் மாதிரி உள்ள கரண்ட் இருந்துச்சான். ஸோ அவர் சொல்றாரு, நீங்க யார் யாரெல்லாம் இந்த கையில தொட்டு நீங்க ஜபிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு, ஏன்னா அவரோட தழும்புள்ள கருத்துல நீங்க குணமா இருக்கிறீங்க அம்மா சொல்லிட்டு சொல்றதுக்குள்ளோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதே நேரத்துல என்னோட சாட்சிகள் ஒவ்வொரு ஜனங்கள் கூட்டத்துக்கு போய் சொல்றதுக்குள்ளோ என்னோட சாட்சி என் வீட்டுல என் ஜனங்களுக்கே நான் சொல்லிட்டு இருந்தக்குள்ளோ எனக்கு என்னோட சிஸ்டர் அதை கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து 2 கால்ல ஆணிக்கால் வந்திருக்கு. என்னோட சாட்சி முடிஞ்ச பிறகு அவரோட தழும்புள்ள கருத்துனால நாங்க 2 பேரும் நானே என் சளி குணமானோம், ஹீலானோம். யார் யாருக்கெல்லாம் நோய்கள் இருக்குதோ அங்க காலுங்க கைங்க வைங்க, உங்களோட கைகளை வைங்க, ஆண்டவர் வந்து தொட்டு குணமாக்குறாரு. சாட்சி சொல்லி முடிச்ச உடனே அவங்க அந்த இது ஆணிக்காலே இல்லாம ஆயிடுச்சு, அந்த அடையாளமே இல்லாம ஆயிடுச்சு, தெரியாமே போயிடுச்சு. அவங்க வந்து அப்படியே குதிக்கிறாங்க, நடக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கை விசுவாசத்தோட இருக்கணும். அவரோட தழும்புள்ள கருத்துல நம்ம குணமாயிருக்கணும்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். சரி, இப்ப நம்ம வந்து கன்க்ளூஷன் வரலாம். ஒவ்வொரு ஜபமும் ஆண்டவர் நமக்கு கேட்கிறாரு. எல்லாருமே தனிப்பட்ட ஜபம் பண்ணுங்க. ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வருவாரு. விசுவாசத்தோட ஜபிங்க. உங்களுக்கு எவ்வளவு வேதனை, எவ்வளவு தொல்லைகள், போராட்டங்கள், நோய்கள், எந்த ஒரு வியாதி இருக்கட்டும், ஆவியானவர் கூப்பிடுங்க. அவர் உயிரோட இருக்கிறாரு. இஸ் a living God. அவரோட தழும்புள்ள கருத்துல நம்மளை தொட்டு குணமாக்குவாரு. வேதம் அப்படித்தான் சொல்லுது. நீங்க ஒரு விட்னஸா இருப்பீங்க. அந்த விட்னஸை மட்டும் தயவு செஞ்சு மறைச்சு வைக்காதீங்க. அதுதான் வேதம் சொல்லுது. நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் இஸ் லிசனிங், கேட்டிருக்கா. இப்போ ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவர் கேட்டுட்டு எனக்கு பதில் ஏன் கொடுக்குறாரு தெரியுமா? விசுவாசத்தோட ஜெபிக்கிறார். அதனாலதான் ஜனங்க வந்து என்னை கூப்பிட்டு நிறைய பேர் எங்களுக்காக ஜெபிங்க சொல்றக்குள்ளோ உடனே அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்குது. விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஆக்ட்ஸ்ல 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆமென். சோ நம்ம வந்து அவரோட சாட்சிகள், இந்த நம்ம அவர் சொல்றாரு பூமி எண்டாவது வரைக்கும் சாட்சிகள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப் எண்டாவது வரைக்கும் நான் அவங்க ஒரு சாட்சியா தான் இருப்பேன். நான் வெட்கப்பட மாட்டேன். அது வந்து எனக்கு நித்திய கனம் கொடுக்கும். அவரோட சாட்சி, அவரோட மகிமை, அவரோட வல்லமை நான் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிப்பேன். ஏன் எனக்கு இப்படி வந்ததுன்னு சொல்ல ஆரம்பிப்பேன். அதுதான் தேவனோட சித்தம். அடுத்த தலைமுறை என்னை பார்த்து அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். ஜெனரேஷன், அடுத்த வரப்போற ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு தேவனோட கட்டளை, அவரோட கமாண்ட் என்னன்றது, அவரோட நியாய பிரமாணம் என்னன்றது தெரிய வைக்கும். நியாய கட்டளத்திலேயே 10 கட்டளையே சொல்லி இருக்கிறாப்ல அவரு. அடுத்த கணவன், அடுத்த மனைவி மேல ஆசைப்படக்கூடாது. கணவனும் சரி மனைவியும் சரி ஆசைப்படக்கூடாது. இந்த 3ஆவது அவர் வந்து ஒரு குடும்பத்துல வந்தாதான் அங்க வந்து பாவங்கள் தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ தொடங்குற பிறகு இந்த மாதிரி ஒரு விபரீதம், என் குடும்பத்துல நடந்த மாதிரி ஒரு விபரீதம் நடந்து அங்க வந்து கொலை தற்கொலை வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து நரகத்துக்கு டைரக்டா போயிருக்கிற மாதிரி எந்த ஒரு ஆத்மாவும் அப்படி போகக்கூடாது. அதே நேரத்துல இந்த நியாய விசாரிப்பு எனக்கு வந்த மாதிரி, என் 3 குழந்தைங்களுக்கு வந்த மாதிரி எந்த ஒரு பெண்ணும் அங்க போய் நிக்க கூடாதுங்கிற ஒரு மெசேஜ் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் அது நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். என்னோட இந்த சாட்சி ஜூலை 3 என்னோட பிரெயின் டியூமர் சாட்சி, ஆண்டவரோட தரிசனம், என்னோட மகள்கள் பத்தி உண்டான சில விஷயங்கள் வந்து நித்திய ஜீவன் KL சுமிதா டெஸ்டிமனில பாத்தீங்கன்னாக்கா நாங்க 1 hour ஆண்டவர்கிட்ட நான் என்ன பேசி இருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். அதை பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் வந்து உங்களுக்கு அற்புதங்கள் செய்வாரு. அவரோட தழும்புள்ள கருத்துல உங்களெல்லாம் தொட்டு ஆக்குவாரு. நம்பிக்கையோட இருங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், நம்பிக்கை விசுவாசத்தோட இருங்க. ஜனங்களுக்கு வந்து உங்களோட குணமாயிட்ட பிறகு ஜனங்களுக்கு உங்களோட சாட்சிகள் சொல்ல ஆரம்பிங்க. சாட்சி, உங்களோட சாட்சியின் வசனம் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பாடமா இருக்கும். அதுல யாருமே வெட்கப்படாதீங்க. ஸோ அது மூடியும் மறைக்காதீங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. அது உங்களுக்கு
உங்களுக்கு வந்து நித்திய வேதம் சொல்ற மாதிரி உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதமா இருக்கு. நித்திய கன மகிமை படுத்தும். உங்களுக்கு ஆண்டவரோட தழுமுள்ள கரத்துல நம்மளை தொட்டு குணமாக்குவாரு. இந்த ஒரு மெசேஜ் தான் இன்னைக்கு நான் அவர் தழுமுள்ள கரத்துல நான் குணமா இருக்கிறேன். ஒவ்வொரு தடவை என் மகளை கூப்பிடுவேன். நான் சபை பேசி என்னோட சாட்சி முடிச்சிட்ட பிறகு இப்ப என் மகள் உட்காந்துட்டு இருக்கிறா. அவளை கூப்பிடுற மாமா ஷர்லி, மூத்த மகள் ஷர்லி. இவளுக்கு வந்து 1 வயசுல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் வந்து என்னோட டெஸ்டிமனில பாருங்க. அது சொல்லியிருப்பேன் இவளுக்கு எதுக்காக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அதே நேரத்தில் 12 வயசுல வந்து இவளுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்து ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு அவ மலேசியால இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சென்ட் ஜான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சிருக்கா. 10வது அதிகாரத்தை படிச்சிருக்கிறாரு. இப்போ என் மகளை வந்து என் கையில ஆண்டவர் சொன்ன மாதிரி என் கையில கொடுத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் அவரோட கட்டளையும் நான் நிறைவேற்றுவேன், கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ஆவியானவர் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்வாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி உபத்திரம் வந்தா கவலையே படாதீங்க. ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக அவர் உயிர் விட்டு இருக்கிறாரு. அவரோட தழும்புனால் நம்ம குணமா இருக்கிற மாதிரி நீங்களும் குணமாவீங்க. விசுவாசத்தோட இருங்க, ப்ரே பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே, நல்ல விஷயங்கள் உங்களோட தழும்புள்ள கருத்துல நீங்க எங்களை குணமாக்குனீங்கன்ற ஒரு நல்ல விஷயத்த ஆண்டவரே ஜனங்களுக்கு நான் சொன்ன சாட்சிகள், உண்மையான சாட்சிகள் போய் சேரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், தொல்லைகள், நோய்கள் எல்லாமே இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்க ஒவ்வொன்றும் நீங்க கண்ணார பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட பார்வையில எல்லாமே நிர்வாகமா இருக்கு, எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எது பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன பாவம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நன்மை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியானவரே, ஒவ்வொரு மனிதனும் உங்களை கூப்பிட்டு தன் மனசுல உட்கார வச்சாக்கா கிறிஸ்து ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையின் ரகசியம் ஆண்டவரே எனக்குள்ள நீங்க உட்காந்து நான் ஏதாவது தவறான வழியில போனா என்னை கரெக்ட் பண்ணி சரி பண்ணுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, எங்க கூடவே இருக்கணும் ஆண்டவரே. உங்களோட தகுமுள்ள கருத்துல எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க தாங்கணும் ஆண்டவரே. எங்களை நல்ல சுகம் கொடுத்ததுக்காக நன்றி தகவலே. 2 மடங்கு எனக்கு கௌரவத்தை கொடுத்து மகிமை, உங்களோட மகிமையை எனக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணதுக்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்களோட தகுமுள்ள கருத்துல நாங்க உணவா இருக்கோம். நன்றி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொல்லும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.